இன்றைய இந்தியன் ஓஷன் அலைகளின் கீழ் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெரிய நிலப்பரப்பு இருந்ததாக தமிழர் மரபு சொல்கிறது. அதுதான் குமரிக்கண்டம். அந்த நிலம் உலகின் முதல் தமிழர் நாகரிகம் என்று கூறப்பட்டது. குமரிக்கண்டத்தை ஆட்சி செய்தவர்கள் பாண்டியர்கள். அவர்களின் தலைநகரங்கள் தென்மதுரை, கபாடபுரம். பாண்டிய மன்னர்கள் தமிழை பாதுகாக்க பெரிய அறிஞர் கூடங்களை உருவாக்கினர். அவைதான் புகழ்பெற்ற தமிழ்ச் சங்கங்கள். முதல் தமிழ்ச் சங்கம் குமரிக்கண்டத்தில் நடந்தது. ஆயிரக்கணக்கான புலவர்கள் ஒன்று கூடி இலக்கியம், அறிவியல், மருத்துவம், வானியல் எல்லாவற்றையும் தமிழில் எழுதினர். தமிழ் உலக மொழியாக இருந்த காலம் அது என்று மரபு கூறுகிறது. ஆனால் ஒரு நாள் இயற்கை மாறத் தொடங்கியது. கடல் மெதுவாக உயர்ந்தது. நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன. பெரும் அலைகள் நிலத்தை உடைத்தன. தமிழ் இலக்கியங்களில் குறிப்பிடப்படும் கடல் கொள்வது என்ற பேரழிவு ஆரம்பமானது. குமரிக்கண்டத்தின் தெற்குப் பகுதிகள் முதலில் கடலில் மறைந்தன. மக்கள் வடக்கே குடிபெயர்ந்தனர். முதல் தமிழ்ச் சங்கம் கடலில் மூழ்கியது. புலவர்கள் தங்கள் நூல்களை காப்பாற்ற முயன்றனர். பாண்டியர்கள் புதிய நகரம் அமைத்தனர், கபாடபுரம். இங்கே இரண்டாம் தமிழ்ச் சங்கம் உருவானது. தமிழ் மீண்டும் வளரத் தொடங்கியது. ஆனால் இயற்கையின் கோபம் இன்னும் முடிவடையவில்லை. மீண்டும் கடல் உயர்ந்தது. பெரிய சுனாமி போன்ற அலைகள் நகரங்களை விழுங்கின. இரண்டாம் சங்கமும் கடலில் மறைந்தது. மக்கள் மீண்டும் வடக்கு நோக்கி பயணம் செய்தனர். பாண்டியர்கள் இறுதியாக வந்தடைந்த இடம் மடுராய். இங்கே மூன்றாம் தமிழ்ச் சங்கம் தொடங்கியது. இன்றும் கிடைக்கும் சங்க இலக்கியங்கள் அந்தக் காலத்தின் மீதமுள்ள செல்வங்கள். பல தமிழ் நூல்கள் கடல் நிலத்தை விழுங்கியது பற்றி கூறுகின்றன. சிலப்பதிகாரம், மணிமேகலை, புறநானூறு இவை அனைத்தும் மறைந்த நிலத்தின் நினைவுகளை தாங்குகின்றன. தமிழரின் தொன்மை மொழி பெருமை, கடலை வென்ற நாகரீக நினைவு இன்று வரை வாழ்கிறது. கடலின் அடியில் மறைந்தாலும் தமிழ் மறையவில்லை.